இந்த குடிசி பாப்பா இங்கதான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கா, கடத்திட வேண்டிதான். எங்க அந்த கரடி இங்க ஒண்ணு இருந்துச்சு, கரடி கரடி எங்க இருக்க? ஏலியன், நான் இங்கதான் இருக்கேன். எதுக்காக என்ன கூப்பிட்ட? இங்க பேர் நான் பக்கத்திலே தான் இருந்தேன், என்னன்னு சொல்லு. இப்பதான் நான் வர வழியில பார்த்த அந்த குடிசி பாப்பா தனியா மாடு மேய்ச்சிட்டு இருக்கு, அதை போய் கடத்திட்டு வந்துரு. ஹே குன்சி பாப்பா, நீ இங்கதான் இருக்கிய தனியா? இன்னைக்கு மாட்டின ஏலியன் கிட்ட உன்னை நான் கடத்த தான் வந்திருக்கிறேன். இங்க குன்சியை நீ கடத்துறியா? ஏ மாடு, தேவையில்லாம நீ வம்புக்கு வராத. நான் அந்த பாப்பாவை தான் தூக்க வந்திருக்கா. நல்லா புல்ல சாப்பிட்டு தலன்னு இருக்கா. வாரி துண்டு போயிட போற சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையே ஓடிச்சு போயிடு அந்த சைடு, ஓகேவா? நான் அந்த பாப்பாவை தூக்கிட்டு தான் போறேன். வாயை மூடிட்டு படுத்து கிடக்கணும். ஹே கரடி விடு, ஏ லட்சுமி விடு, கரடி எருமை மாடு விடு, விடு. சீ, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க லட்சுமி? பாவம், உன்னை தள்ளி விடுற இரு, உன்னை ஏறி மிதிக்கிற பாருவ வயிற்றுல. ஏய் குன்சி பாப்பா, என்னையே நீ வந்து அடிக்கிறியா உதைக்கிறியா? இரு, உன்னை நாங்கள் அப்படியே கவ்விட்டு போயிட்டு எங்கள் ஏலியன்ட்ட தூக்கி போடுற பாரு. நீ மாட்டின இன்னைக்கு, வா வா. என்னையே நீ அடிக்கிற, உங்கள் லட்சுலாம் அவ்வளோதான், போ. என்னது இங்கே ஏதோ ஒரு பாப்பா குரல் கேட்குது? ஐயோ, கரடி எது இந்த பாப்பாவை தூக்கிட்டு போதே? கரடி எதுக்காக இந்த பாப்பாவை இப்படி கடத்திட்டு போகிற? ஒழுங்கு மரியாதையை விட்டுரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொன்னவே கேட்க மாட்டியா? விடுன்னு சொன்னால் அப்படியே வச்சிருக்க. ஏய் காண்டமிருகம், உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஒழுங்கு மரியாதையே ஓரமாக போயிடு. நீ என்னையே ஓரமாக போக சொல்கிறியா? இப்போ பாரு, உன்னை ஒரு இடி இடிச்சு தள்ளுறேன் பாரு. ஒழுங்கு மரியாதையை ஓடிடு சொல்லிட்டேன். ஏய் விடு விடு, என்னுடைய படக்ஸை விடு. படக்ஸ்லே புட்டாத. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? போனா போக மாட்டியா? இரு, உன் கழுத்திலே கடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். வீந்தியா? அவனுக்கு இதான் கதி. ஒழுங்கா முன்னாடியே போயிருந்தா நல்லா போயிருக்கலாம். தேவையில்லாமல் இப்போ மயக்க போட்டு வீந்து கிடக்குற. சரி, நீ வீந்து கிட, நான் கிளம்புறேன். என்னாச்சு இன்னைக்கு? காண்டாமிருகம் ரொம்ப பலமாலாம் இருக்கும், நம்மளே தூக்கி போட்டுருவோம். என்னாச்சு இது மயக்கம் போட்டு வீந்து கிடக்கு? சரி, இதுக்கு வேற ஏதோ பிரச்சனையாட்டு உடம்புல. சரி, இதான் நமக்கு நம்மள சமயம். குன்சியை தூக்கிட்டு ஓடிடலாம். ஏலியன் ஏலியன், இங்கே பாரு, நான் குன்சி பாப்பாவை கடத்திட்டு வந்துட்டேனே. ஐயோ, இந்த பாப்பாவை கடத்துறதும் போதும், மாடு வேற சண்டைக்கு வருது, காண்டமிருகம் வேற வழியில் வந்துருச்சு. எல்லாத்தையும் சமாளித்து தூக்கிட்டு வருது. பெரும்பாடாக இருக்குது இந்த குன்சியை. 1 2 3 4. ஐயோ முடியல என்னால். பப்ளு கீழே போட்டுற போறேன்டா. என்னடா கண்ணாமூச்சலாம் சுத்த சொல்ற? ஐயோ என்னால் முடியலடா. பப்ளு அட போட பண்டி. ஹே பண்டி, பப்ளு அடி வாங்க போறீங்க என்கிட்ட. எதுக்கு என் மேல வந்து விழுறீங்க? அங்க போய் எங்கேயாவது விழ வேண்டியது, நான் போங்க அந்த சைடு. பப்ளு, உன்னை நான் தூக்குறேன்டா, கீழே போடவே மாட்டேன் அந்த பண்டி மாதிரிலாம். ஐயோ சாரிடா பப்ளு, ப்ளீஸ்டா. அடப்போடா ஜியான், அதுக்கு அந்த பண்டியே தேவலாம். லூஸு மாதிரி 2 ஸ்டெப்ல கீழே போட்டுட்டப்ப அந்த சைடு. இந்த விளையாட்டுலாம் வேணாம், கீழே விழுந்து வாழிட்டு இருக்கீங்க. வாங்க குடிசி வந்து மாடு மேய்க்க போனால போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. எங்க அவர் ரொம்ப நேரமா ஆளக்கணவர் யாராவது தேடினீங்களா? நீங்க மட்டும் ஜாலியா விளையாட்டு இருக்கீங்க. நாங்கள் போறோம் காட்டுக்கு. ஹே மித்து, இங்க பாத்தியா? லட்சுமி இப்படி படுத்து கிடக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே. அச்சச்சோ லட்சோ. லட்சுமி, லட்சுமி எழுந்திரி. லட்சுமி, எங்க குன்சி ஆளக்கானோ? நீ மட்டும் தான் படுத்து கிடக்குற. நீங்கள் போங்கனால் நாங்களும் பின்னாடியே வருவோம். என்னாச்சு? லட்சுமி ஏன் இப்படி படுத்து கிடக்குது? லட்சுமிக்கு என்னாச்சுப்பா, சொல்லுங்கப்பா. கொஞ்சமா தண்ணி தெளிப்போம். லட்சுமி கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு மூஞ்சில கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுற. ஏந்திரி லட்சுமி, பயமா இருக்கு லட்சுமி. லட்சுமி எழுந்திரி லட்சுமி. அம்மா, ஒரே டயர்டா இருக்கு சாமி. லட்சுமி என்னாச்சு? ஏன் இப்படி மயக்கம் போட்டு இங்க கடுக்குற? குன்சி எங்க போனா? உன் கூட தானே வந்தா? பசங்களா, ஒரு கரடி வந்து ஏலியன் வந்து குன்சியை வந்து கடத்திட்டு வர சொல்லுச்சுன்னு சொல்லி என்னை அடிச்சு போட்டுட்டு குன்சியை தூக்கிட்டு போயிடுச்சு. சீக்கிரமா போய் சூப்பர் ஹீரோட்ட சொல்லுங்கப்பா. இந்த ஏலியனுக்கு எப்ப பார்த்தாலும் இதான் வேலை. சூப்பர் ஹீரோ, இந்த ஏலியன் வந்து குன்சியை திரும்பியும் தூக்கிட்டு போயிடுச்சுப்பா. சீக்கிரமா வந்து குன்சியை காப்பாத்துங்க. என்னது? ஏலியன் வந்து திரும்பி குன்சியை கடத்திட்டு போயிடுச்சா? சரி வா, ஒரு வழி பார்த்துடலாம். பண்டி பசங்களா, நீங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க, நாங்கள் போய் குன்சியை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னது இங்கே ஒரு காண்டமிருகம் கிடக்குது? என்னாச்சு காண்டமிருகம்? எழுந்திரி. என்னாச்சு? எழுந்திரி, உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கோம், எழுந்திரி. என்னாச்சு காண்டமிருகம்? எதுக்கு இங்கே நடுக்காட்டில் வீந்து கிடக்குற? சரி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. ஒரு குட்டி பாப்பாவை கரடி இந்த சைடு தூக்கிட்டு போச்சா? ஆமாம் சூப்பர் ஹீரோ, இப்போ தான் அந்த கரடி கிட்ட தான் நான் சண்டை போட்டு அந்த கரடி தான் என்னை அடித்து இப்படி மயக்க போட வச்சிடுச்சு. இப்போ தான் இந்த சைடாக தான் தூக்கிட்டு போச்சு. சீக்கிரமாக போய் காப்பாற்றுங்க. அந்த குட்டி பாப்பா வேற அழுதுகிட்டே போச்சு, என்னாலே பார்க்க முடியல. எங்கே இருக்கா அந்த பச்சை சொட்டை? பச்சை சொட்டை இங்கே தான் இருக்கா. பச்சை சொட்டை போச்சுடா. இப்பயும் வந்துட்டாங்களா? வேற வழி இல்லை, சமாளிச்சு தான் ஆகணும் இதுங்களை. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த குன்சி பாப்பா வந்து எதுக்கு எடுத்தாலும் காப்பாற்றிட்டே இருக்குங்க. இருங்க, உங்கள் 2 பேர்த்தையும் இன்றைக்கி நான் அடிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் தானே என்ன அடிப்பீங்க. இன்றைக்கி என் கையில் அடி வாங்கிட்டு 2 பேரும் ஓடி போயிடுங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அவ்வளோதான், திரும்ப வராதிங்க.
பச்சை சொட்டை கரடி எங்களையே அடிச்சிட்டிங்களா நீங்கள்? கரடி மண்டை இரு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அடுத்தது இந்த பச்சை சொட்டைக்கு. ஏன்னா திமுரு இருந்தால் நீ என்னையும் வந்து அடிப்பே. இரு, உன்னை இடிச்சு தள்ளனால தின்னுபிட்டு இருக்கியாட்டுக்கு, உன்னை இடிச்சு கூட தள்ள முடியல என்னால். மிஸ்டர் முட்டைக்கண்ணு எங்கே வா, உன்னை 2 மிதி மிதிக்கிறேன். அங்கே எங்கே குன்சி மேலே விழுற, இங்கே வந்து விழு வா. எங்களையும் வந்து அடிக்கிற, அவ்வளோ தைரியம் அடிச்சா உனக்கு. இரு உன்னை 2 சாத்துறேன். நம்ம ஓடி போயிடலாம், இவன் அடி வாங்கிட்டு இங்கேயே கிடக்கட்டும். குட்டி ஏலியன் நில்லு, எங்கே என்னை விட்டுட்டு ஓடுற? ஐயோ, இந்த ஏலியனுக்காக நம்ம வந்தா பாரு, அவனும் விட்டுட்டு ஓடணும், நம்மளும் துண்டக்கான துணியான்னு ஓடி போயிடலாம். குன்சி எழுந்திரி வா, வீட்டுக்கு போகலாம், பயப்படாத, நாங்கள் வந்துட்டோம். இன்னும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுமா? அப்போ மிதுபண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க.